ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தவர். திடீர்னு பார்த்தா அவர் தன்னுடைய ஓய்வை வந்து எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் அறிவிச்சிருக்காரு. புகழ்பெற்ற டெஸ்ட் பிளேயரா இருந்தாரு. அண்ட் முக்கியமான இந்தியாவுக்கு அஸ்வின் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ல வந்து மேபி உங்களுக்கு 537 விக்கெட் 106 மேட்ச்ல எடுத்திருக்காரு. தோனி ரொம்ப அழகா ரவிச்சந்திரன் அஸ்வினை யூஸ் பண்ணியிருக்காரு. கிரிக்கெட்டோட பொற்காலம்ங்கிற சொல்ற மாதிரி அந்த ஒரு அஸ்வின் ஜடேஜா காம்போ இருப்பாங்க. நெக்ஸ்ட் 6 மாசத்துக்கு டெஸ்ட் கிடையாது. அதனால இந்த 6 மாசத்து வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் ஆனா அதுவும் போய் இங்கிலாந்துல ஆட போறோம் அப்படின்னா அப்ப அஸ்வினோட தேவை இல்லை. எல்லா கிரிக்கெட்டருக்குமே அந்த ஃபேர்வெல்ன்றது எவ்வளவு பெரிய இல்ல. இது வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் விளையாட போற டெஸ்ட். இதுக்கப்புறம் இடையில மேட்ச் கிடையாது, ஐபிஎல் தான் இருக்க போது. அப்ப ஆப்வியஸ்லி ஸ்குவாட்ல இருக்க போறது இல்ல, வயசு 38 ஆகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர். ஆனா இந்த நேரத்துல இதை ஏன் சொல்லணும்? ஒரு மேட்ச் ஆடிட்டு சொல்லலாமே. தமிழ்நாடுன்றதுனால வந்து அவர் இது பண்றாங்களா? லாங்குவேஜ் இஷ்யூ, அவரும் இந்தியும் பேசுறாரு. அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணாலும் சென்டா தெரியாது ஒரு கார்பரேட் தானே. உங்க கார்பரேட் நிறுவனம் வந்து இந்திய அணி முதல்ல இந்திய அணின்னு சொல்லவே கூடாது. இல்ல இந்திய அரசாங்கம் நடத்தல அந்த அணியை. கம்பீரா வந்து அஸ்வின் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. நிறைய டிஸ்கஷனா ஆச்சு அந்த இன்டர்வியூ. இப்போ அப்படிங்கிறப்ப கம்பீர் வந்து அஸ்வினை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம்ல, ஏன் விட்டாரு அப்படின்ற கொஸ்டினும் போதும்னு நினைக்கிறாங்க. என்னன்னா அஸ்வின் எனக்கு என்னன்னா அஸ்வின் போதும் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. இப்போ அஸ்வின் வந்து வேர்ல்டு சர்வதேச கிரிக்கெட்ல இந்திய அணிக்காக விளையாடுவதை நிறுத்துறேன்னு தான் சொன்னாரு. நீங்க வேணா பாருங்க, வேற ஏதாவது இப்போ இந்த டிராஃபி முடிஞ்சிருச்சு. ஸோ வேற ஏதாவது டிராஃபில வந்து அஸ்வின் ஸ்கோர்ஸ் செஞ்சுரி அண்ட் டேக் த 5 விக்கெட்ஸ் ஆல் 2 times அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். வணக்கம் ப்ரோ. நார்மலான டேவா தான் இந்த நாள் நமக்கு ஆரம்பிச்சது. ஆனால் எதிர்பார்க்காத வகையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தவர். கிட்டத்தட்ட 500 விக்கெட்டை வந்து எடுத்துருக்கு. அதெல்லாம் இப்போ விழாலாம் நடத்தினாங்க. திடீர்னு பார்த்தா அவர் தன்னுடைய ஓய்வை வந்து எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் ஓய்வு அறிவிச்சிருக்காரு. இப்போ மேக்ஸிமம் வந்து இப்போ கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறுறாங்கன்னா 2020 ஓடிஐலேருந்து வந்துட்டு டெஸ்ட்டு மட்டும் வந்து இது பண்ணிருப்பாங்க. டெஸ்ட்டுக்கு ஒரு ஆப்டான பிளேயர்னா அது அஸ்வின் தான். அது யாருமே அதை மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஏன் இந்த திடீர் ஓய்வுன்றதே வந்து ஒரு கொஷின் மார்க்காக போயிட்டுருக்கு. நம்ம அந்த ஒரு வீடியோ கூட பார்த்தோம், விராட் கோலி கிட்ட அவர் அழுதுட்டு இருக்கிற வீடியோவை நம்மளால் பார்க்க முடியாது. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ சொன்னால் சிரிப்பாக இருக்கும். டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபஸ்ட்டு ரெக்கார்டு என்ன ரெக்கார்ட்னா, மேபி இந்த ஃபியூ இயர்ஸில் ரவிச்சந்திரன் அஸ்வினை இப்படி ஃபாலோ பண்ணிருக்கலாம். பட் தமிழ்நாட்டுக்கு அவர் ஏன் முக்கியம் அப்படிங்கும்போது ஆர்ஜே ஒரு படத்தில் வச்சிருப்பார்ல, வென் ரவிச்சந்திரன் அஸ்வின் பிக்ஸ் த 5 விக்கெட்ஸ் இந்தியன் பிளேயர் ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தமிழ் ஃபிஷர்மேன் கில் பண்ணாங்க, தமிழன் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க போது இந்த கடந்து ஒரு இந்திய வீரராக உலக அரங்கில் ஒரு டெஸ்ட் புகழ்பெற்ற டெஸ்ட் பிளேயராக இருந்தார். அண்ட் முக்கியமான இந்தியாவுக்கு அஸ்வின் வந்து என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டில் வந்து மேபி உங்களுக்கு 537 விக்கெட் 106 மேட்ச்சில் எடுத்திருக்காரு. ஒரு 37 வாட்டி 5 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. அதிலே ஒரு 10 விக்கெட்டுகளை ஒரு 8 முறை 10 முறை கிட்ட எடுத்திருக்காரு. 6 செஞ்சுரி, ஒரு ஆல்ரவுண்டர் 6 செஞ்சுரி போட்டிருக்காரு. இதுதான் அவரோட ரெக்கார்ட்ஸாக இருக்கும். பட் க்ரூஷியல் டைமில் ரவிச்சந்திரன் அஸ்வின் பல முறை காப்பாற்றிருக்காரு. தோனி ரொம்ப அழகாக ரவிச்சந்திரன் அஸ்வினை யூஸ் பண்ணியிருக்காரு. கிரிக்கெட்டோட பொற்காலம்ங்கிற சொல்கிற மாதிரி அந்த ஒரு அஸ்வின் ஜடேஜா காம்போ இருப்பாங்க. எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. 2012 தான் லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் லாஸ்ட் சீரியஸ் இந்தியா வந்துட்டு போகிறாங்க. அதோட அவங்க அதுக்கப்புறம் நம்ம வர்றதில்ல, மேட்ச் விளையாடுறது இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சீரியஸில் பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. அந்த சீரியஸில் ஒரு மேட்ச்சில் கூட ரொம்பவே கம்மியான ரன் தான், 168 ரன் தான் இந்தியாவே அடிக்கணும்னா 168 தான் வச்சுக்கிறேன் என்னடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஒரு நம்ம இந்தியன் டீம் அப்போ அஸ்வின் ஜடேஜாலாம் இருக்காங்க, ஒரு நல்ல காம்போ போட்டு ஸ்பின்னர்ஸ் பூந்து விளையாடுறாங்க, நல்ல ஃபாஸ்ட் இருந்தது. 158 ஆல் அவுட் பண்ணி இந்தியா ஜெயிச்சதுன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் சொல்லலாம். சாம்பியன்ஸ் டிராஃபி லாஸ்ட் ஓவர் வந்து அஸ்வின் போட்ட அந்த ஓவர் சொல்லலாம். இப்போ T20 வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானுக்கு எதிராக விராட் கோலி அப்படி ஒரு கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸ், விராட் கோலியோட வாழ்க்கையிலே ஒரு கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸ் விளையாண்டு அந்த மேட்ச்சில் லாஸ்ட்டில் வந்து ஒதுங்கி வைடு வாங்கி ஒரு பாலை தூக்கி விட்டு ஒரு ரன் எடுத்து அதை வின் பண்ண வச்சது அஸ்வின். ஏன்னா விராட் கோலி என்னதான் அந்த இன்னிங்ஸ் அவளுக்கு ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத இன்னிங்ஸ் இருந்தாலும் அஸ்வின் அங்கே அதை பண்ணலன்னா மேபி அது ஹிஸ்ட்ரியிலேயே வந்து இல்லாத மேட்சாக போயிருக்கும். ஹிஸ்ட்ரியில் விராட் கோலி அடித்த அந்த 6ம் அந்த மேட்ச் தான் அவருக்கும் சரி கிரிக்கெட்டுக்கும் அவ்வளோ பெரிய. ஆனால் அஸ்வின் நினைக்கலன்னா அது மேபி தோற்றுருந்தால் அதை மறந்துருப்பாங்க வரலாற்றில். ஸோ அந்த மேட்ச் சொல்லலாம். 2011 வேர்ல்டு கப்பில் இருந்தார் ஸ்குவாடில், அதை சொல்லலாம். நிறைய க்ரூஷியலான டைம்ஸில் அஸ்வின் தேவைப்பட்டார் இந்திய அணிக்கு. எங்கெல்லாம் அஸ்வின் புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னு இருக்கணும். மேபி அஸ்வினோட மனதில் இருந்து பேசுகிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா அஸ்வின் வந்து உண்மையிலே புறக்கணிக்கப்பட்டார். அஸ்வின் போல பண்ணிட்டாரு, 106 டெஸ்ட் விளையாட்டாரு அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் 50, 100, 150, 200 மாதிரி அதிவேகமாக இந்தியாவில் 50 விக்கெட்டுகள் 100 விக்கெட் டெஸ்ட்டில் வீழ்த்தினது அஸ்வின் தான். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஹோம் கிரவுண்டில் இந்தியா வந்து டெஸ்ட்டில் சாம்ராஜ்யத்தில் நம்பர் 1 அப்படின்னு எல்லா டெஸ்ட்டை வென்று குவித்ததற்கு மிக முக்கிய காரணம் அஸ்வின் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்படியும் போடலாம், இந்தியா ஆள் ஆச்சுன்னா 5 விக்கெட் தூக்கிடுவார், எப்படியும் எடுத்துருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தார். கூட காம்போ இருந்தது. இப்போ 2 சீரியஸில் நம்ம பார்க்குறோம்ல, பும்ரா இல்லைன்னா மேட்ச் என்னடா ஆகும், என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி என்பதில்ல. அது மாதிரி இடத்த வந்து ஒரு காலத்தில் அஸ்வின் வச்சிருந்தாரு. இப்போ வரைக்கும் இருந்தாப்புல. லாஸ்ட் எங்கே இது ட்ராப் ஆகுது அப்படின்னா
இந்த T20 ஃபார்மேட் வந்து எப்போல்லாம் நல்ல ஒரு பூமுக்கு போகுதோ அப்போல்லாம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஐ மீன் நம்ம விளையாடுற மேட்சஸ் குறைஞ்சிருச்சு, ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு, டெஸ்ட்டை விளையாடுறது இல்லையே. இப்போ இந்த ஒரு கருத்து, நெக்ஸ்ட் 6 மாதத்துக்கு டெஸ்ட் கிடையாது, அதனால் இன்னும் 6 மாதத்து வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட், ஆனால் அதுவும் இப்போ இங்கிலாந்தில் ஆட போகிறோம் அப்படின்னா அப்போ அஸ்வினோட தேவை இல்லை. ஏன்னா நம்ம பொதுவாக போயிட்டு ஃபாரின் பிச்சர்ஸ்ல ஒரு இன்னொரு மேட்ச் இருக்குல்ல அதில் ஆடிட்டு அதுதான் எல்லா கிரிக்கெட்டருக்குமே அந்த ஃபேர்வெல்ன்றது எவ்வளோ பெரிய இல்லை. இது வந்து இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கிரிக்கெட் ஃபேன் நம்ம எல்லாருமே யோசிப்போம், இது இந்த பின்னாடி சொல்லிடுறேன், 6 மாதத்துக்கு அப்புறம் விளையாட போகிற டெஸ்ட், இதுக்கப்புறம் இடையில மேட்ச் கிடையாது, ஐபிஎல் தான் இருக்க போது, அப்போ ஆப்வியஸ்லி ஸ்குவாடில் இருக்க போகிறது இல்லை, வயசு 38 ஆகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர். ஆனால் இந்த நேரத்தில் இதை ஏன் சொல்லணும், ஒரு மேட்ச் ஆடிட்டு சொல்லாமே நான் ரிட்டையர் பண்ண போகிறேன், அப்போ வந்து நான் இந்தியன் கிரிக்கெட்டுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணி ஒரு ஃபேர்வெல் மேட்ச் ஆடினா என்ன, இதுதான் எல்லாரோட ஃபேன்ஸ் காமன் மைண்ட் செட்டில் வரும். நான் இந்த விஷயத்தில் சின்ன வயசுலேருந்தே ஆதங்கப்பட்டு கடைசியில் நொந்து நூடுல்ஸ் ஆகி அட போங்கடா அப்படின்னு பிசிசிஐயும் சரி, அப்போ யார் எனக்கு பிடிச்ச பிளேயராக கேப்டனாக இருந்தாலும் சரி அவங்களையும் நான் திட்டுற ஒரே காரணம், யாருக்குமே ஒரு முறையான ஃபேர்வெல் தர மாட்டாங்க. இன்கேஸ் தோனிக்கு கொடுத்தாங்களா, கொடுக்கல. அது வந்து ஏன் தர ஷேவா கொடுத்தாங்களா, கொடுக்கல. ஹர்பஜனுக்கு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு ரொம்ப பெரிய விஷயம் நெக்ராக்கு கொடுத்தார் தோனி. வெளியே போயிட்டார் ஃபீல்டோட, அவரை டீமில் எடுத்து ஒரு மாதிரி நல்லா கொண்டு வந்து ஃபார்ம் ஆகி நெக்ராக்கு போச்சு. அது தோனி சச்சினுக்கும் கொடுத்தாரு. சச்சினை தவிர வேற யாருக்கு நீங்க, சச்சினுக்கு வந்து பெரிய பிரம்மாண்டமா, சச்சின் வந்து சகாப்தம், அவருக்கு வந்து 5 நாள் விழா பிளான் பண்ணாங்க. அதாவது ஓகே சச்சினுக்கு வந்து கூட அவங்களுக்கு ஒரு பயங்கரமான வெற்றி குத்து அனுப்புனது வந்து தோனி தான். ஆமா, நம்ம அந்த அதே மாதிரி அந்த மேட்ச்லயும் அஸ்வின் இருந்தார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சச்சின் தான் 74 ரன் நம்ம கரெக்டாக. இப்போ ஒதுக்கப்படுறாருன்னா என்ன காரணம், இப்போ இங்கே ஒரு இப்போ தமிழ்நாட்டில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, இப்போ நூல் நம்ம அந்த ஜீவா படத்துலலாம் கூட வந்தது, இப்போ நூல் தடவி பார்த்து இது கொடுக்குறது, அது கம்ப்ளீட்டாக அது வேற. இப்போ அவர் அந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே வந்து இப்போ தமிழ்நாடுன்றதுனால வந்து அவர் இது பண்ணுறாங்களா இல்லை இல்லை லாங்குவேஜ் இஷ்யூ, அவரும் ஹிந்தியும் பேசுகிறாரு. அஸ்வின் வந்து 2 இல்லை நம்ம பொதுவாக சொல்கிறாங்கல்ல அங்கே வந்து அந்த வட இந்தியர்கள் அது மாதிரி தான் சொல்லிட்டு சஞ்சய் சாம்சனுக்கு கொடுக்கறது இல்லை, ருத்ராஜுக்கு கொடுக்கறது இல்லை. இப்போ ருத்ராஜ் அங்கே இருந்தாலுமே நல்ல ஆவரேஜ் இருந்தாலுமே அவர் கொடுக்கறது இல்லை. இல்லை இந்த விஷயத்தில் வந்து இந்த அஸ்வின் விஷயத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வின் மட்டும் இல்லை, இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிற நியூஸ் வந்து இன்னும் ஷாக்காக இருக்கும். இன்னும் ஃபியூ மந்த்தில் இந்த 2 மாதத்தில் அடுத்த பெரிய லெஜெண்டரி பிளேயர்ஸ்லாம் ரிட்டையர் ஆக போகிறாங்க, வாய்ப்பு இருக்குது, நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் பயங்கரமான விராட் கோலி ஃபேன் நான், பட் ஆனால் விராட் கோலி மீது கிரிட்டிசைஸ் ஒரு அவரை மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது. அந்த ரெக்கார்ட்ஸை சொல்கிறேன். ஐ மீன் சச்சின் ஆன காலகட்டம் ஆமாம் ஓகே, இவர் ஆன காலகட்டம் ஓகே தான், மேட்சஸ் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம்தான். பட் இதை எப்படி ஒரு ஃபார்ம் அவுட் பண்ணாங்க இடையில வந்து, இதெல்லாம் நீங்கள் சும்மா மறுக்கலாம் முடியாது. ஒரிஜினலாக கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிளேயரை பர்டிகுலரி எப்படி ஃபார்ம் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ விராட் கோலி வந்து ஒரு அந்த கோவிட் டைமில் வந்து ஒரு 2 கோவிட் டைம்னு உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷம் விளாட்ல. இப்போ எல்லா ஹோம் மேட்சஸ் ஆட மாட்டாங்க, ஸ்ரீலங்கா டெஸ்ட்டில் போட மாட்டாங்க, வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் ஆட மாட்டாங்க, பங்களாதேஷ் இந்த மாதிரி இந்த டெஸ்ட் ஆட மாட்டாங்க. எடுத்தா ஏன்னா பிக் மேட்ச் பிளேயர், பிக் மேட்ச் அதுதான் அவங்களுக்கு அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு அதான் ஆடணும். டேரெக்டாக இங்கிலாந்தில் போய் ஆடுவாங்க. ஸோ அந்த பிச் கண்டிஷனில் மேபி ஒரு ட்ராப் ஆகும். பட் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காரு பிளேயருக்கு, வந்து கான்ஃபிடென்ட் போயிடும். அப்போ கான்ஃபிடென்ட் எப்போ வரும், நம்மளோட சின்ன பசங்க நாள் அப்போ எடுத்து வந்துடலாம். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தில் விராட் கோலி நிறைய ட்ராப் பண்ணாங்க. வேணும்னே விராட் கோலியை ரெக்கார்ட்ஸை படைக்க தள்ளி வச்சாங்க. ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே இருக்கும். விராட் கோலி 50 அடிப்பார், ஆவரேஜ் 50 இருக்கும், ஆனால் 100 அடிக்கலைங்கிற ஒரு கிரிட்டிசைஸ்குள்ளே போட்டு அப்படி கொண்டு வந்தாங்க. இதே தான் சேம் நான் அஸ்வினுக்கு சொல்கிறேன். அஸ்வினை வந்து ஹோம் டெஸ்ட் தான், நம்ம ஹோம் டெஸ்ட் கடைசியாக விளையாடாத பட்சத்தில் உட்கார வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ்வின் ஃபாரின்லேயும் பண்ணியிருக்காரு ரெக்கார்டு, போய் ஆஸ்திரேலியாவில் ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு, 50s மேலே அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 50 அடிச்சிருக்காரு, 6 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அந்த 6 செஞ்சுரி வெஸ்ட் இண்டீஸ்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், வெஸ்ட் இண்டீஸ்னா பூந்து விளையாடுவார். அப்படி பிடிக்கும் போது அஸ்வினா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிச்சுக்கு இவர் தேவையில்லை, இந்த பிச்சுக்கு இவர் தேவையில்லைன்னு அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. பெஞ்சில் உட்கார வைக்கும் பொழுது அவர் ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தாலும் பட் ஒரு ஸ்பின்னர் ஆகிட்டார். இதே ஒரு ஆனால் அந்த பிச்சு கண்டிஷனுக்கு உண்மையிலே வேறு வழி கிடையாது. அப்படிங்கும்போது மேட்சஸ் நம்ம பெருசாக ஆடலை, அதனால் போச்சு. பட் லாஸ்ட் சீசன் இங்கே நம்ம நியூசிலாந்து கூட விளையாண்டப்ப ஹோம் டெஸ்ட்டில் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ அந்த டைமில் அவரோட சேனலில் பேசும்போது கூட இந்த மேட்ச் வந்து யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகலை. ஆமாம், அது நம்ம பேட்ஸ்மேனுக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, நம்ம யார் அது ஒரு மேட்சுக்கு அது கிரியேட்டே ஆகலை. அதுதான் அது அஸ்வின் அந்த மூமெண்ட்டில் ஃபீல் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன தெரியுதுன்னா, அஸ்வின் வந்து ஹோம் கிரவுண்டில் ரொம்பவே கிரிக்கெட்டை ரொம்ப கரைச்சி குடிச்ச ஆட்கள் மாதிரி தான். அஸ்வின் வந்து ரொம்ப உன்னிப்பாக பிளேயர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவார், எல்லாருமே ரொம்ப காமன் பிளேயருங்கும் போது பிச் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நுணுக்கமாக பார்க்கும்போது இந்த டெஸ்ட் சீரீஸில் அவர் நிச்சயமாக டவுன் ஆகிட்டார். ஏன்னா இப்போ இந்தியன் டீம் ட்ரபுளில் இருக்குது, என் ஹோம் டீமில் ஆடுறோம், இங்கே இந்தியன் கிரவுண்டில் ஆடுறோம், நம்மளால் எதுவும் பண்ண முடியலையேன்னு ஒரு தாக்கம் அவருக்குள்ளே பெரிதளவில் இருந்துச்சு. அதோடைய தாக்கம் அப்படியே இருந்துச்சு. அங்கே போய் ஒரு வாய்ப்புங்கும் போது அங்கே வாய்ப்பே கிடைக்கல அவருக்கு. வாய்ப்பு கிடைக்காம அப்படியே இருக்கும்பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோதான். சின்ன முடியும் போது நம்ம வாய்ப்பாது கிடைச்சா ஃபேர்வெல் ஆடலாம்,
வெயிட் பண்ணாரு. இன்னைக்கு 3வது டெஸ்ட்டில் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ ரோஹித் என்னன்னா கன்வின்ஸ் அடுத்த டெஸ்ட்டில் வந்து மேபி பர்த்டே நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த டெஸ்ட் வந்து ஒரு ஃபேர்வெல் மேட்ச் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா டிசர்விங் தான், ஃபேர்வெல் மேட்ச்சுக்கு டிசர்விங் தான். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா சேப்பா கிரவுண்டில் வந்து அஸ்வினுக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் மேட்ச் கொடுத்து வழி அனுப்பணும். ஆமாம், இப்போ நாங்களாம் நினைக்க மாட்டோமா என்ன? சத்தியமாக அதை பண்ண மாட்டாங்க. சத்தியமாக பிசிசிஐ பண்ணார். ஆஹா, அஸ்வின் மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேயர் போயிட்டாங்க, நம்ம இந்தியன் கிரிக்கெட் இவ்வளோ அற்புதங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மேட்ச் அது வைக்கிறோம், நாங்கள் ஒரு மேட்ச் சீரிஸ் அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அது வரைக்கும் அஸ்வினை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்த டெஸ்ட்லேயே இறக்கவே மாட்டாங்க. எனக்கு நல்லா உறுதியாக தெரியும் இவங்களை பற்றி. அடுத்த டெஸ்ட் இறக்கிட்டாங்கன்னா எப்போ பெரிய விஷயம் தான் மாறுது. அவங்க தான் ட்விட்டரில் போட்டு ஃபேர்வெல் சொல்லிட்டாங்களே, தேங்க்யூ. அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணாலும் சென்டாக ஒரு கார்பரேட் தானே. உங்கள் கார்பரேட் நிறுவனம் வந்து இந்திய அணி முதல்ல இந்திய அணின்னு சொல்லவே கூடாதுல்ல. இந்திய அரசாங்கம் நடத்தல அந்த அணியை. இந்திய அரசாங்கத்தோட போர்டு அது. அவ்வளோதான். ஒரு லாபி வச்சு ஒரு பிரைவேட் டீமை இந்தியா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு வேணா வச்சுக்கலாம். இந்தியா கண்ட்ரோல் கூட கிடையாது முதல்ல, அதுவும் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு கார்பரேட் டீம். வேலை செஞ்சா வயசாயிச்சா ரிட்டையர் ஆகிட்டு கிளம்பிடு, உனக்கு பென்ஷன் பண்ண வர மாதிரி வருங்கிற மாதிரி தான். இப்படி தான் அவங்க ட்ரீட் பண்ண போகிறாங்க. எல்லாருக்கும் இதுதான். நாளைக்கு இது ரோஹித்துக்கும் இதுதான், கோலிக்கும் இதுதான். இதை தான் பண்ண போகிறாங்க. அது ஃபேன்ஸ் ரொம்ப ஹர்ட் பண்ணும். இது இந்த 90s வந்து கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பாவீங்களா டிராவிட்லாம் என்னடா, டிராவிட்டை பார்த்தவனுக்கு லக்ஷ்மணனை பார்த்தவனுக்குலாம் தோணும். பட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அஸ்வினை யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறான்? அதான் என்னோட கேள்வியாக இருக்கும். இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம கம்பீரை வந்து அஸ்வின் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. அப்போ வந்து கிரிக்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும்ன்றதே வந்து நிறைய டிஸ்கஷனாக ஆச்சு அந்த இன்டர்வியூ. இப்போ அப்படிங்கிறப்ப கம்பீர் வந்து அஸ்வினை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் விட்டாரு அப்படின்ற கொஸ்டினும் போதும்னு நினைக்கிறாங்க. என்னன்னா அஸ்வின், எனக்கு என்னன்னா அஸ்வின் போதும், ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அவரை வந்து நான் இந்த பீரியடுக்குள்ளே இப்போ நான் விராட் கோலிக்கு சொல்லும் போது, விராட் கோலி வந்தோன்னா நிறைய இந்த இன்பிட்வீனில் ஒரு 10லேருந்து 15 டெஸ்ட் ஆடி இருக்கலாம், 20 டெஸ்ட் ஆடி இருக்கலாம்னு சொல்லுவேன். அதே மாதிரி அஸ்வினும் ஒரு 5லேருந்து ஒரு 10 டெஸ்ட் வாய்ப்பு கொடுத்துருந்துருக்கலாம். பட் அங்கே சூழல், புது பிளேயர், அண்ட் இங்கே என்னன்னா அந்த T20 தாக்கம் வந்துருச்சு நிறைய. இப்போ நம்மளுமே ஒரு 12 மாதம், இந்த 12 மாதத்தில் ஐபிஎல் ஏலம் பற்றி ஒரு மாதம், ஐபிஎல் பிளேயர் ரிட்டர்ன்ஸ் பற்றி ஒரு மாதம், ஐபிஎல் மேட்ச் ஒரு 3 மாதம், 4 மாதம் நம்ம இதில் எரேஸ் பண்ணிடுறோம். மீதி இருக்கிறது 8 மாதம் தான். அப்போ அந்த 8 மாதத்தில் நம்ம மிஞ்சி போனால் ஒரு 2 டெஸ்ட் சீரிஸ் தான் ஆடுறோம், அதுக்கு மேலே ஆடுறது இல்லை. இப்போ இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிச்சு. இப்போ ஒயிட் பால் கிரிக்கெட்டில் நீங்கள் விளாட முடியாது. நீங்கள் ஒயிட் பால் கிரிக்கெட்லாம் மாறிடுச்சு, இங்கே டேர்ம் எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா T20 மேட்ச்சில் 300 அடிக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்கும் போது இங்கே மாறிடுச்சு, இந்த ஃபார்மேஷனே மாறிடுச்சு, கிரவுண்டு எல்லாமே மாறிடுச்சுங்கும் போது ஒயிட் பாலில் இவங்க ஆட மாட்டாங்க. பட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இவங்களாம் ஆடணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் பிடிக்கும். பட் டெஸ்ட் மேட்ச் கிடையாது, நான் ஒரு 6 மாதத்துக்கு மேட்ச் கிடையாது. அப்போ டீமில் எதுக்கு இருக்கணும், இதுவே ஒரு நல்ல மூமெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு ஆஸ்திரேலியாங்கிறது வந்து 2014 தோனி ரிட்டையர்மெண்ட் சொன்னார் சீரீஸில். ஸோ 2024 அஸ்வின் அண்ட் ஒரு அவருக்கும் ஆஸ்திரேலியாலையும் சில ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கும் போது ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கணும், ரிட்டையர் ஆகிட்டார். பட் என்னன்னா ஒரு லாஸ்ட் டெஸ்ட்டில், அடுத்த டெஸ்ட்டில் வந்து மீன் 2 டெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு டெஸ்ட்டில் ஆட வச்சு ஒரு ஃபேர்வெல் கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். பட் அது அஸ்வினும் விரும்ப மாட்டார். அஸ்வின் விரும்ப மாட்டாங்கிறத விட பிசிசி தரமாட்டாங்கிறது எனக்கு உறுதியாக நம்புகிறேன். இப்போது இறுதியாக கருத்தாக சொல்லணும்னா, நம்ம அவருடைய சேனலில் எல்லாம் பார்க்கும்போது, அவர் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது, அவருடைய பயோகிராஃபிலையும் அவர் எழுதியிருக்காரு, என்னையும் கிரிக்கெட்டையும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். நான் மேட்ச் விளையாடலனாலும் கிரிக்கெட்டை வந்து நான் கடைசி வரைக்கும் பேசிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம பெரிய பெரிய லெஜண்ட்லாம் இப்போ வந்து கமெண்ட்ரி பண்ணுறதுலாம் நம்மளால் பார்க்க முடியுது, கோச்சாக போகிறாங்க எல்லாருமே. அது மாதிரியான ஒரு வாசல் வந்து அஸ்வினுக்கு இருக்குன்றத நம்ம நம்பலாம். ஆனால் இங்கே இருக்குது, இப்போ அஸ்வின் வந்து வேர்ல்டு சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணிக்காக விளையாடுவதை நிறுத்துறேன்னு தான் சொன்னார். நீங்கள் வேணால் எழுதிக்கங்க. இது வந்து அஸ்வின் மேபி அந்த வாய்ப்பு ஒரு சில நேரத்தில் இல்லை, லோக்கல் கிரிக்கெட்லாம் இருப்பாங்க. அப்போ நீங்கள் அப்போ அங்கேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எனக்கான, ஏன்னா அவருக்கு இன்னும் கிரிக்கெட் விளையாட தாகம் இருக்குது. அவ்வளோ ஒரு ஒஸ்டஸ்ட் பிளேயர், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தான் போகிறோம். அவர் டிசர்விங் தான். நான் திருப்பி சொல்கிறேன், இன்னும் 2 டெஸ்ட் சீரிஸ் சொல்கிற அளவுக்கு டிசர்விங். அப்போ நீ வேணா பாருங்கள், வேறு ஏதாவது இப்போ தான் இந்த ட்ராஃபி முடிஞ்சிருச்சு. ஸோ வேறு ஏதாவது ட்ராஃபியில் வந்து அஸ்வின் ஸ்கோர்ஸ் எ செஞ்சுரி அண்ட் டேக் த 5 wickets ஆல் 2 times அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அப்போ வந்து என்னன்னா அவர் வந்து ஒட்டுமொத்தமாக போகல, என்னோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை, என்னால் முடியல, எனக்கு போதும் கிரிக்கெட்டே போதும்னு போல அவர். அப்போ வேற கிரிக்கெட், இப்போ நான் ஐபிஎல் மட்டும் தான் விளையாட போகணும்னு அவர் சொல்ல கிடையாது, இந்திய அணிக்காக சர்வதேச அளவில் விளையாடுறதுன்னு அழகிறன்னு தான் சொல்கிறார். அப்போ ஒரு தாக்கம், ஒரு ஏக்கம் அவருக்குள்ளே இருக்குது, ஏதோ ஒரு சோகம் அவருக்குள்ளே நிச்சயமாக இருக்குது. அவர் ஒரு விஷயம் என்னை வந்து மேபி எனக்கு சில வாய்ப்புகள் கொடுத்துருக்கலான்னு ஒரு ஏக்கம், 2வது கடைசி நேரத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியலைங்கிற ஒரு சோகம், 2மே அவருக்குள்ளே இருக்குது. ஸோ நிச்சயமாக அஸ்வின் வந்து அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயரை இங்கே ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அனில் கும்ப்ளேக்கு அடுத்து அதிக விக்கெட்டுகள் டெஸ்ட்டில் எடுத்தது அவர் தான். எனக்கும் தான் தோணும், ஒரு ஃபேர்வெல் மேட்ச் கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். பார்ப்போம். இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி தான் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக இருந்தது, ஹோம் டவுனுக்கு வந்து திரும்பி வராரு, சென்னை மேட்ச்சில் இது பண்ண போகிறான்றத. இப்போ ஏற்படுகிற குழப்பம், இப்போ கவலைகள் எல்லாத்தையுமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோடு இணைந்து அவர் நமக்கு ஒரு ட்ரீட் வைப்பாருன்றத நம்ம நம்பலாம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பார்வையாளர்களும் கமெண்ட்டில் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லட்டும். ஓகே, நன்றி. நன்றி.